கொடுக்கும் பொழுது தாமதம் தவறிவிட்டது சாமி. சாமி சாமி என் மனைவியானி சுவாமி. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. இந்த மலரை தொடுத்தவன் சரியில்லாமல் தொடுத்தால் அதற்கு நானா பொறுப்பு? தாலை உண்மை தக்காலை பின் வைக்க மாட்டேன். சமரு சமருதான், வருத்தப்படாதே. எனக்கு அழிவு என்பதே இருக்காட்சியோடு விரைவில் வருகிறேன், வெற்றியோடு வருகிறேன். எனக்காக எதிர்கொண்டு காத்திரு, வருகிறேன். அந்த பக்கம் பாக்குறான் பாரு பாரு, இந்த பக்கம் பாக்குறான் பாரு பாரு. பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. கொஞ்ச நேரம் சொல்வதற்கு இன்னும் சிறிது காலம் நீ வாழ வேண்டும் என்றால் ஓய்வு ரிஷிமுக போக முடியாது. உன் சிறச்சி அளிக்கிறேன், முடிந்தால் இந்த பானம் யாரவள் கொடிகட்டி வாழ்ந்தேனே, கொடிகட்டி வாழ்ந்தேனே, சாய்த்து விட்டார்களே, என்னை சாய்த்து விட்டார்களே. மூலகத்திலும் இல்லை கொடிகட்டி வாழ்ந்தேனே, எனக்கு பயவனா? என்னோடு சமர்சில் உண்டோ? யாரவன்? யாரவன்? என்னை மடிக்க செய்தவன் யார்?
அதிலும் மறைந்து நின்று என் மீது கனைய விட்டவன் யார்? யாருக்கு அத்தனை பெரிய வலிமை உண்டு? எவனை காரியத்தை செய்திருப்பான்? உன்னாட்டின் தலைவன், தேவர்கள் முதல்வன், என் தந்தை இந்திரனின் வஜ்ராயுதமா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்திரன் யார்? என்னை பெற்றவர் ஆயிற்று, பிள்ளைக்கு துரோகம் செய்வார். அப்படி நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக என்னை மடிக்கப் போகின்றார்? அதிலும் மறைந்து நின்று என் மீது கனவிடப் போகின்றார். அல்ல 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 அல்ல, இந்திரனின் வஜ்ராயுதமே அல்ல. என்னை மடிக்க செய்தவன் யார்? மறைந்து நின்று என் மீது கனைய விட்டவன் யார்? அந்த சூரபல் மடித்த அந்த முருகனின் வேலாயுதமா இருக்குமா? கந்தன் எனக்கு தெரியா? கடவுள் எனக்கு பயவனா? ஆறுமுக கடவுளுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? சண்முக கடவுளுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? ஏன் என்னை கொல்லப் போகின்றார்? அல்ல அல்ல அல்ல, இது முருகன் வேலாயுதமே அல்ல. அப்படி என்றால் எனக்கு மடிக்க அம்மா ஐயா அந்த கணையானது என் அங்கத்தை துளைத்துக் கொண்டே போகிறதே, ஊடுருவி பாய்கிறதே. என் திறமை கெட்டியவாறு எடுத்து பிடிக்க முடியலையே. என்னை மடிக்க செய்தவன் முக்கன் படைத்த முதல்வன், உலகர் போற்றும் தலைவன், காம்படித சோழன், பரம தயாளன், உமா மகேஸ்வரின் சூழாயுதமா இருக்குமா? இருக்கும் பரமடியா நான் வணங்கும் கடவுளாயிற்று, பக்தனுக்கு துரோகம் செய்வார். அப்படி நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என்னை கொல்லப் போகின்றார்? அதிலும் மறைந்து நின்று என் மீது கனவிடப் போகின்றார். அல்ல அல்ல, இது சிவனின் சூழாயுதமே அல்ல. அப்படி என்றால் என்னை மடிக்க செய்தவன் யார் விட்ட கதை? என்ன? நான் வரத்தை பெற்றவன், வல்லமையுற்றவன். என் வாளினால் கட்டி கால்களாலும் கரங்களாலும் பிணைத்திருக்கிறேன். வெளியே வரட்டும். இது என் கடமாயிற்று. ஒரு சிறிய பானத்திற்கு அடிப்படை. என் திறமை எங்கே? என் வலிமை எங்கே? நான் வாங்கிய வரம் எங்கே? பொய்த்து விட்டதா? என்னை விட்டு அகன்று விட்டதா? நான் வலிமையற்றவனா? நான் திறமையற்றவனா? இந்த பானத்தில் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? இதை படித்து பார்த்தா யாருடைய பானம் என்னது? உம்மைசார் உலகிற்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றுமறியும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இன்மையே எருமை நோய்க்கும் மருந்தினை ஜீராமா என்னும் செம்மை சேதாமும் தன்னை என் கண்கள் தெரிய கண்டே செம்மை சேர் ஸ்ரீராமன் தன்னை கண்களில் தெரிய கண்டேன். ராமன் ராமன் ராமனா என்னை மடிக்க செய்தான். ராமனா மறந்து நின்று என்பதை கைவிட்டான். ராமனா எனக்கு எதிரி. ராமனா எனக்கு பகைவே. நான் மோசம் போயிட்டேனே, நான் மோசம் போயிட்டேனே. நம்பி வந்தேன் போரை தடுத்துரைத்தாள் என் மனைவி தாய். இழந்து விட்டேன் எனது சீரை. இனி துணை கொள்வது நான் யாரை? துணை கொள்வது நான் யாரை? யாரை? போர்க்களம் புறப்படும் போதே தடுத்துரைத்தாள் என் மனைவி தாரை. சுவாமி, இன்று போர்க்களம் செல்லாது.
ராமனால் தங்கள் ஆவிக்கு அழிவாத்தான் நான் கனவு கண்டேன். போகாதே செல்லாதே என்றெல்லாம் உரைத்தான். அவள் வார்த்தையை கேட்காமல் எனக்கு எதிரி உண்டோ, எனக்கு பகைவன் உண்டோ என்ற ஆணவத்தோடும், அதிலும் ராமன் யார், எப்படித்த குலத்தில் பிறந்தான், மக்கள் எல்லாம் தெய்வமா வழிபடுகிறது, அப்படித்த தெய்வத்திற்கு அடியேன் ஒருபடியும் செய்ய ஏன் என்னை கொல்லப் போகிறான் என்றெல்லாம் ராமனை புகழ்ந்து பேசினேன். ராமா, புகழ்ந்து பேசிய நாவிற்கு இழுக்க தேடி விட்டாயே, புகழ்ந்து பேசிய நாவிற்கு இழுக்க தேடி விட்டாயே. ராமனா எனக்கு எதிரி, ராமனா எனக்கு பகைவன், ராமனா. அவன் மனு பரம்பரையில் பிறந்தவன், மாசுபடியாமல் வாழ்ந்தவன். ராமனாய் காரியத்தை செய்திருப்பான். அல்ல அல்ல, ராமன் என்ற பெயரில் யாரோ ஒரு ராமன் இக்காரியத்தை செய்திருக்கிறான். யார் அந்த ராமன்? நேருக்கு நேர் நின்று என்னை கொல்ல தைரியமற்று மறைந்து நின்று என் மீது கனைவிட்ட மாவீரன் யார்? நீ சுத்த வீரம் உள்ளவனானா, விவேகம் உள்ளவனானா, வாயன் கண்ணி வா செய்ய வா. ராமனை காரியத்தை செய்திருக்க மாட்டான் என்றல்லவா உன்னை இது நேரம் நான் புகழ்ந்து பேசினேன். நான் தான் செய்தேன் என்று என் கண் முன்னே காட்சளிக்கிறாயே அப்பா ராமச்சந்திரமூர்த்தி. என்னையா இது, உனக்கு கோபமே வராது என்று கேள்விப்பட்டேனே. உனக்கு நான் என்னையா தவறு செய்தேன்? எங்கே பிறந்தான்? உன் முன்னோர்கள் என்பதை நீ அறவே மறந்து விட்டாயே. இந்த காணிக வந்தவுடனே உன்னை மறந்தாய், உன் முன்னோர்களை மறந்தாய், உன் அறிவை இழந்தாய், செய்யக்கூடாத காரியத்தை செய்திட்டே ராமா. சத்தியம் தலை நிறுத்த சாந்தமா உனது தந்தை அவர் முத்தியும் போய் மடிந்தார். உத்திர சோகத்தால் அந்தோ நித்திய நாதி நெறியது தவறிந்த என் மீது அஸ்திரம் ஏவுகின்ற அதிசயம் என்ன சொல்வேன் ராமா ராமா ராமா. ராமா மணி மாத்தாதா இற்றி வாகி சிவி ஹரிச்சந்திரன் ஆகியோர் பறந்து விட்டு மழையில் வந்து அந்த மகாராஜன் மைந்தனான தசரத சக்கரவர்த்தி 3 அம்மையாரை திருமணம் செய்தார். அப்படி திருமணம் செய்தும் நமக்கு பின்பு அயோத்தி அரசாட்சி செய்ய ஒரு சுதன் இல்லையே, ஒரு மகன் இல்லையே என்று கஷ்டப்பட்டார், கண்ணீர் விட்டார், கதிரங்கினார். குருதேவர் துணை கொண்டு மகரிஷிகளை ஒன்று கூட்டி கலைகோட்டி மாமூலை கொண்டு வந்து புத்திரை காமேஷ்டியாக அந்த யாகத்தினுடைய சுதனாக ஈடுபடுத்தாரே ராமா. நீ காரியம் செய்யலாமா ராமா? அது மட்டும்தானா? ஒரே ஒரு புறாவுக்காக உடல் உள்ள தசைனத்தை அறுத்து சத்தியத்துக்காக தராசு தட்டுகளை போட்டு உயிர் நீத்தாரே சிவி சக்கரவர்த்தி. அப்படித்த பரம்பரை விதித்தாயப்பா, இப்படித்த காரியம் செய்து தப்பா உனக்கு புரியலையே அப்பா ராமா. வாய் மயுமரமும் காத்து மண்ணுயிர் துறந்த வல்லல் தூயவன் மன்னனே வரதன் தோன்றினார். தீமைதான் பிறரை காத்து திங்கது தீங்குண்டாமோ
நட்பு அம்மா கையை அம்மா என்ன காரியம் செய்து நீர் என்ன காரியம் செய்து அண்ணன் அமர வேண்டிய சிம்மாதனத்தில் நான் அமரலாமா அது எனக்கு பெருமை உண்டோ புகழுண்டோ என்று பெற்ற தாய் ஏசி விட்டு புறப்பட்டான் யார் உன் தம்பி பரதன் எங்கே நீ சென்றடலாம் திரிந்தான் அலைந்தான் அழுதான் உண்மை வந்து அடைந்தான் அண்ணா ராமண்ணா என் தாய் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் வாருங்கள் அண்ணா நாட்டிற்கு போகலாம் என்று மன்றாடினான் நீ மறுத்தாய் என்ன உரைத்தாய் பரதா நான் நாட்டிற்கு வந்தேன் என்றால் தந்தை கொடுத்த வாக்கு பொய்த்து விடும் அது முறையல்ல நீ சென்று அரசாட்சி செய்வார் யான் காணக ஏவுகிறேன் நீ புறப்பட்டாய் அவன் என்ன உழைத்தான் அண்ணா ராமன் இல்லாத நாடு ஒரு அயோத்தியா அந்த அயோத்தி நான் அரசாட்சி செய்தார் மக்கள் என்ன பேசுவார் ஐயோ அதற்கு நான் ஆளாக கூடாது வாருங்கள் அண்ணா என்றார் நீ மறுத்தாய் என்ன உரைத்தான் அண்ணா அப்படி உங்களை நான் பிரிந்து செல்ல வேண்டும் என்றால் தங்கள் பாதத்தில் உள்ள பாதரட்சைகள் தாருங்கள் அண்ணா அதை எடுத்து சென்று அன்றாடம் பூஜை செய்து இந்த பாவி நான் பாவத்தை விலக்கிக் கொள் என்று செருப்பை தலைமை எடுத்து சென்றான் அட பாவி அட துரோகி அட நன்றி கெட்டவனே அட நயவஞ்சகனே அட நாடோடியே அட நன்றி பாம்பே உமக்கு இளையோன் உன் தம்பி பரதன் இருந்த அறிவில் சிறிதேன் உமக்கு இருந்ததா யோசித்து பாருங்க தாச்சொல் கடவா தலைமகன் ராமன் அல்லோ உன் பேரும் புகழும் என்னம்மா கொடி கட்டி பிறந்தது நாட்டுல சித்தனை பெற்று வரத்தால் ஒருவரும் தன் மகன் பிறந்த நாடாளவும் மற்றொருவரும் நீ காடாளவும் அன்னையின் வார்த்தையை சிலைமையில் தாங்கி பெற்ற தாயிடம் விடை பெற்று காணக புறப்பட்டார் வந்த இடத்தில் அரசு அன்னம் இல்லை உடுக்க உடை இல்லை இருக்க இடமில்லை படுக்க பஞ்சனமெத்தை இல்லை இப்படி காட்டிலும் மேட்டிலும் அலைந்து காய்க்கினை புசித்து காணாந்தரத்தை குடித்து வாழ விதியோ இது சதியோ என்று எண்ணி அந்த சோகத்தால் புத்தி தடுமாறி இப்படி வேலையை நீ விட்ட கணையானது நங்கத்தை துளைத்துக் கொண்டே போகிறது ராமா என்னால் வார்த்தை ஆட முடியல ராமா சொல்றாமா ராமா இல்லை ராமா இல்லை என் இரண்டு கண்களும் எனது மகன் ராமனாயிற்றே ஐயோ என் கண்களே என்னை வெட்டி பிரிந்த பிறகு இந்த அயோத்தியில் நான் இருந்து என்ன சுகத்தை காணப்போகிறேன் ராமா எப்பொழுது வருவாய் ராமச்சந்திரமூர்த்தி எப்பொழுது வருவாய் ராமா ராமா என்று கத்தி கதறி உன்னியாக்கத்தால் மடிந்தார் தயரத சக்கரவர்த்தி மனித தந்தைக்கு மூர்த்த மகனாக பிறந்தோமே கடைசியில் செய்யக்கூடிய இறுதி கடன் செய்யவில்லையே அது கொடுத்து வைக்கவில்லையே என்று எண்ணி அந்த சோகத்தால் புத்தி தடுமாறி இப்படி வேலை செய்தாயா சொல்றாமா இல்லை ராமா இல்லை கோவிலி தர்மங்கள் ஓவியத்தெடித ஒன்னா உருவத்தால் உடமை என்றோ ஆவியை ஜனங்கள் பெற்ற அன்னத்தின் அபிதில் வழியில் வந்த தேவியை பிரிந்த பின்னே திகைத்தனை போது செய்கை செய்கை ராமா தாமில்ல சமயத்தில் கொடுத்து சென்றானே எடுத்து சென்றானே இலங்கை வேந்தன் இனி செய்தியை காண்போமோ காண முடியாதோ என்று எண்ணி அந்த சோகத்தால் புத்தி தடுமாறி இப்படி வேலை செய்தாயா ராமா அப்படி என்னை நீ கொண்டதா என் தம்பியை துணை கொண்டதா உன் மனைவி காண முடியுமா உன் மனைவி நீ அடைய முடியுமா யோசித்துப்பார் ராமா யோசித்துப்பார் நீ என்னை அணுகி என்னிடத்தில் ஒரு வார்த்தை உரைத்திருந்தால் போதுமே ஒரே ஒரு வார்த்தை கொண்டு வா சீதையை நான் விரலசைத்திருந்தால் போதுமே எப்பொழுதும் அந்த வீணை கொடியோன் சீதையை கொண்டு வந்து உன்னிடத்தில் ஒப்படைத்து சரணம் சரணம் என்று சரணகதி அடைந்திருப்பானே ராமா அப்படி நல்ல வழி இருக்கு அற்புதத்தில் ஈடுபட்டு துருமுக்கு நிகரானவன் என் தம்பியை துணை கொண்டு மறைந்து நின்று இந்த மாவீரனை மடிக்க செய்தாயே ராமா ராமா என் அங்கம் புண்பட்டு இதனால் கெட்டு நான் வாழலாமா இது தர்மமாகுமா இது நியாயமாகுமா சொல்றாமா அரைக்கிறோர் கனிவரோர் அதற்கு வேறோர் குரங்கினத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிட்டுண்டு இறைக்கம் எங்கு குத்தாயம்பால் எப்பிழை கண்டாயப்பா பறிக்க நீ பாலின் புகழை யார் பறிப்பார் வானர கூட்டத்தின் தலைவனான அந்த வாலியை கொல்லும்படி உனக்கு எந்த மனுநீதி சாஸ்திரம் இடம் கொடுத்தது என்னை மடிக்கும்படி உனக்கு எந்த தர்மம் இடம் கொடுத்தது ஏன் மௌனம் சாதிக்கிறார்
என் உண்மை உன்னை ஊமையாக்கி விட்டதா? என் நல்வாழ்த்து உன் வாயை கட்டு போட்டு விட்டதா? சொல்றாமா, என் கேள்விக்கு தகுந்த பதில் சொல்றாமா. உண்மையில் நீ ஒரு வீரன்தான். இந்த ராமன் விட்டகனை அக்காரியம் முடிக்காமல் திரும்பிவிடும். அந்த காரியம் முடித்த பிறகு உடனே என்னிடம் வந்து சேர்ந்து விடும். நான் விடுத்த கனை கொண்டிருக்கின்றாய், பிடித்துக் கொண்டிருக்கின்றாய். ஆகையினால் இந்த ராமன் கனியை பிடிப்பதற்கு எவன் ஒருவனும் பிறக்கவில்லை என்று மம்மதியோடு இருந்தேன். இந்த கனியை பிடித்திருக்கிறாய் என்றால் உண்மையில் நீ ஒரு வீரன்தான். தம்பியை துரத்தியும் அவன் துணையாளை தாரமாக துடித்தாய். வெம்பிடும்படி விரட்டி வீரனாய் வாழ்ந்து வந்தாய். பலம் இருக்கிறது, திறம் இருக்கிறது என்ற அகந்தையால் எதிர்ப்பவரை வரைத்து வந்தாய். ஒரு பெண்ணை தொட்டாய், அந்த பெண்ணால் தான் உனக்கு அடி. மாற்றான் மனைவி சிறுபிடிப்பது மாபெரும் குற்றம் அல்லவா? ஆகையினால் உனது தம்பியின் பாதம் வந்து விழுந்தாய். உதவி செய்யும்படி கேட்டாய். அவனுக்கு வாக்கு தந்திருக்கிறேன். வாலிய வதைப்பேன், உன் மனைவி மீட்டு தருவேன், கிஷ்கிந்தாவுக்கு மன்னனாக மாற்றி அமைப்பேன். ஆனால் உன் மனைவி மீட்டு தந்த பிறகு என் மனைவி சிறை கொண்டிருக்கிறான் அற்பன், நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டோம். ஏண்டா விழுந்தன்னா கர்ணம் போட்டு பார்த்துன்ற கதையா இல்லை சொல்றது. ஏண்டா ஏண்டா எனக்கு கொன்றன்னு கேட்டா என்ன சொன்னா பாத்தியா? நான் செய்த குற்றமா? என் தம்பி அடித்தது குற்றமா? அது எப்படி பைத்தியக்காரா? அண்ணன் தம்பி இன்று முட்டி மோதி சண்டை செய்வார், நாளை ஒன்று கூடுவார். அது போன்று என் தம்பி இன்று அடித்தே நாளை அணைப்பேன். அது சொந்த விஷயம். அது எப்படி குற்றமாகும்? அது போகட்டும். பகவனை பகவன் என்று கருதாமல் நட்பு கொண்டது குற்றம் என்று கூறுகிறாயே. ஆம், தென்னிலங்கை வேதனை படைத்தான், பாய்ந்தேன் புலிவோடு. என் பாய்ச்சலை கண்டு அவன் பணிந்து விட்டானே. பணிந்தவன் மீது மீண்டும் நான் பாயலாமா? அது தர்மத்திற்கு இடமாகுமா? அவனை நட்பு கொண்டது குற்றம் என்று கூறுகிறாயே, அது எந்த வகை குற்றமாகும்? அது போகட்டும். மற்றொன்றை தாயே, தன் தாரம் இருக்க தம்பி தாரத்தை புனை செய்ய ஆசைப்பட்டாயே, இது குற்றம் தண்டித்தே பெருமையா பேசிட்டியடா. செய்தடா, என் தம்பி தாரத்தை புனை செய்தடா, செய்வண்டா. ஏய், நீ 6 அறிவு படைத்தவன், நான் 5 அறிவு படைத்தவன். என்னை விட ஓரறிவு உனக்கு அதிகம் உண்டு. உனக்கு நான் அதிக சொல்ல தேவையில்லை. நான் யார்? வானர கூட்டத்தை சேர்ந்தவர். எங்களுக்குள் தாய் தமக்கு என்ற பேதகமே கிடையாது. யார் யாரை வேண்டும் என்றாலும் புணர்ச்சி செய்யலாம். இது நீ உணரவில்லையோ? நான் செய்த குற்றம் என்று கூறுகிறாய். எப்படி குற்றமாகும்? பாலி, கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானையானது ஆற்றங்கரைக்கு நீர் என்று சென்றது. முதலியானது காலை பற்றுகின்ற நேரத்தில் உனை போன்ற 5 அறிவு கொண்ட அந்த மிருகமானது, அந்த கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானையானது ஆதி மூலாதானே என்று அழைக்கவில்லையா? அங்கு சென்று அது தடு தரவில்லையா? அதற்கு மைந்தறிவுதானே, உனக்கு மைந்தறிவுதானே. கஜேந்திரன் சொல்லப்பட்ட யானை தூக்கி பார்த்தாலும் ஜடாயு பற்றின் தன்மை சிந்தித்து நோக்கினாலும் அவர்கள் எல்லாம் அப்படி நடக்கே. நீ மட்டும் ஏன் இப்படி நடந்தாய்? எதற்கு இப்படி மாறி நடந்தாய்? நீ செய்த குற்றம் என்று கூறுகிறாய். நான் செய்த குற்றமாக இருக்கட்டும், என்னை தண்டிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்க? என்னை மடிப்பதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்க? நான் யார்? ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தி. என் போது நீ மன்னனா? எமக்கு இருக்கு சிம்மாசனம் உமக்குண்டோ? எமக்கு இருக்கு செங்கோல் உமக்குண்டோ? எமக்கு இருக்கு மௌலி உமக்குண்டோ? அனைத்தையும் துறந்து பிச்சாந்தேகி காட்டில பிச்சு எடுக்கும் பரதேசி நம்பிக்கை நட உரிமை இருக்க. சிரிக்கிறான் பாரு. இவன் ஜென்மத்தில் சூடு சொன்ன இருக்குமா? உன் இல்லத்தில் நடந்த பிரச்சனை உன் இல்லத்தில் இருந்தால் அது உன் பிரச்சனை. வீதிக்கு வந்தால் அது பொது பிரச்சனை.
உன் தம்பி என்னை பணிந்தார், அவனுக்கு நான் வாக்கு தந்தேன். என்னவென்று? இந்த ராமனின் வாக்கு ஒப்பந்தம் முடியாகாது. என்னவென்று முன்ன பணிந்தான்? ஆமா, பணிந்தவனுக்கு வாக்கு தந்தேன், வாக்கு நிறைவேற்ற வேண்டாமா? நீயும் பொண்டாட்டி விட்டவன், நானும் பொண்டாட்டி விட்டவன், இருவரும் ஒரு கிழமையில் இருக்கிறோம். உன் பொண்டாட்டியை நான் காப்பாத்துறேன், என் பொண்டாட்டியை நீ காப்பாத்து. பகிர்ந்துட்டீங்களா? அவன் பொண்டாட்டி தாலி, எவன் பொண்டாட்டி தாலி எங்க இருக்குன்னா, நம்ம பொண்டாட்டி தாலி கொத்தா வாங்கணும் ஆசைப்படுறேன். நீங்களாம் ஒரு கடவுள், உங்களுக்கெல்லாம் ஒரு கோவில், ஆலயம், ஆராதனை, அபிஷேகம், ஆண்டவன் என்ற ஒரு பக்கம். மானங்கட்டவனே, மானங்கட்டவனே, ஏண்டா உங்க வம்சமே இப்படிதானா? ஏண்டா இல்ல உங்க வம்சமே இப்படிதானா? உங்க அப்பா யோகிக்குமானா? ஒரு நேரத்துல காட்டுக்கு வேட்டையாட சென்றான் தைரத சக்கரவர்த்தி. அப்படி வேட்டையாடுறவை அவளுக்கு தப்பி விட்டதான் ஒரு யானை. தப்பிய மிருகம் எங்கே எங்கே என்று சுற்றி கொண்டிருந்தாராம். அது வேளையில் ஒரு அந்தன சிறுவன் கண்ணில் அந்த பெற்றோர்களை காவடியாக சுமந்து வந்தானாம். அப்படி ஒரு நேரத்தில் அப்பெற்றோர்கள் கேட்டார்களாம், அப்பா சிறுவனே, எமக்கோ நாவறட்சி அதிகமாக இருக்கிறது, எங்கேயாக சென்று சிறிதளவு நீர் கொண்டு வா என்று கூற, அம்மா அப்பா அழ வேண்டாம், அருகே தடாகம் இருக்கிறது, அங்கே சென்று உங்களுக்கு ஏற்ற நீரை கொண்டு வருகிறேன். அதுவரை இந்த மரத்தில் அமர்ந்திருந்தது. மரத்தில் அமர வைத்து விட்டு குடுகையை கணத்தில் எடுத்து சென்று தடாகத்தில் நீர் எடுத்தானாம். நீர் எடுக்கும் போது ஓசை எப்படி வரும்? குப் குப் என்ற ஒரு ஓசை வரும். வேட்டைக்கு போன கம்யூனிட்டி நம்மிடத்தில் தப்பிவிட்ட மிருகதான் அங்கே நீர் அருந்துகிறது என்று அதை பார்க்காமலே அதன் ஓசையை கேட்டு பின்னோக்கி கணைய விட்டானா. என் தந்தை அவ்வளவு தலைமலை ஒதிப்பான். இருப்பது யார் என்று பார்க்காமல், அங்கு இருப்பது மிருகமா அல்லது மனிதனா என்று யோசிக்காமல் அந்த ஓசையை கேட்டு பின்னோக்கி கணைய விட்டானாம். அதில் ஒரு திறமசாலி தான். அப்படி விட நேரத்தில் அந்த கணையானது அந்த சிறுவனை தைத்தது. ஐயோ அம்மா அப்பா, என்னை யாரோ சாய்த்து விட்டார்களே, நான் மடிய போகின்றேனே அம்மா அப்பா என்று கதறினான். இந்த குரலானது சக்கரவர்த்தி கேட்டது. யாரோ ஒரு சிறுவன் குரல் கேட்கிறது. ஓடி வந்து பார்த்தால் அந்த சிறுவன் யார் என்று கேட்க அவன் உண்மையை கூறிவிட்டு உயிரை விட்டு விட்டானாம். அச்சிறுவனை தோல் மீது அமர்த்தி கொண்டு குடுகையை கலக்கரித்து சென்று அந்தனரை காண சென்றாராம். சென்ற பிள்ளை காணவில்லை என்று ஏக்கத்தோடு காத்திருந்தாராம். அந்தனர் அங்கே கொண்டு சென்று அப்பிள்ளையை கடத்தி விட்டு, ஐயா அந்தனரே, நான் தான் தைரத சக்கரவர்த்தி, ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். தடாகத்தில் இருப்பது மிருகமா இல்லை சிறுவனா என்று அறியாமல் ஓசையை கேட்டு பின்னோக்கி கணைய விட்டு விட்டேன். மடிய செய்து விட்டேன் உமது பிள்ளையை, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று காலிலே பணிந்தானாம். அந்தனருக்கு கோபம் பிறந்ததாம். அடே தைரதா, எனக்கு கொல்லி போட இருந்த ஒரு பிள்ளையை கொல்லிட்டட பாவி, உனக்கு கொல்லி போட வந்த அளவுல இருக்க மாட்டான் போ. அவன் கொடுத்தாண்டா சாபம். அப்பனுக்கு நீ கொல்லி போட்டியா? எங்க போடுற? கர்ம வின பாவ வின எங்க போடுற? எங்க போடுற? போட மாட்டேன், போட மாட்டேன். எம்பத்திலே வெடிக்க நீ பாவி, நீ துரோகி, போ. அகந்தை பேச்சு பெற்ற வரமும் சமமாகிவிட்டது என்பது மறந்து விட்டாய். நீ யார், நான் யார் என்பது மறந்து விட்டாய். உன் அஞ்ஞான போக மெய்ஞான தந்தையே உணர்ந்து பார்க்கலாம். ஒளிமயமான காட்சி. என்ன காட்சி? என்ன காட்சி? சங்கி சக்கிரம் கோதண்டம் தரித்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, பார்க்கிற சயனன் பரந்தாமன், லட்சுமி சமேதரன், நாராயண கோவிந்தா, அபயம் அபயம் அபயம். என் அஞ்ஞான கண்கள் விலகியது, மெய்ஞான கண்களால் உற்று நோக்கி பார்க்கிறேன். இன்னால் இனியால் என்று என் கண்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஒரு நேரத்தில் பூமாதேவி முறையிட வாரம் தீர்க்க வேண்டும் என்று பிரம்மாதி தேவர் அனைவரும் ஒன்று கூடி தங்களும் அபயம் விட்டோம். என்ன உரைத்து தேவேந்திரா, தேவர் அனைவரும் ஒன்று கூடி பூலோகத்தில் வானர கூட்டமாக பிறக்கட்டும், நீயோ வாலியாக பிறப்பாய். ராவண சம்மாரம் பொருட்டு அயோத்தி ஆண்டோரும் தைரத சக்கரவர்த்திக்கு நான் மகனாக பிறந்து வருகிறேன். எமக்கு நீங்கள் எல்லாம் உறுதியாக இருப்பீர் என்று அன்று இந்த பாவிக்கு கட்டளையிட்டேன். சுவாமி, இந்த மண்ணுலகில் யான் விதித்த உடனே மாயருள் மூழ்கிவிட்டேன்.
வந்த பாசத்தில் ஈடுபட்டேன், வந்த வேலையை அறவே மறந்து விட்டேன், என் சொந்த வேலையை பெரிதென வாழ்ந்து விட்டேன். நான் செய்த குற்றம் ஒன்றா இரண்டா? ஐயோ, என் தம்பி என்னை விட பலத்தில் குறைந்தவனா இருந்தாலும் பொருளாக மதிக்காமல் என் இஷ்டம் போல் துன்புறுத்தினே, அது ஒரு குற்றம், அது ஒரு குற்றம். பகைவனை பகைவன் என்று கருதாமல் நட்பு கொண்டேன், அதை விட குற்றம். ஐயோ, என் தாரம் இருக்க என் தம்பி தாரத்தை புணர்ச்சி செய்தேனே. ஐயோ, மன்னிக்க முடியாத குற்றம். அது மட்டும் தானா சுவாமி? இன்னார் இனியார் என்று தெரிந்தது நாவினால் வந்தவர் செருப்பு என்று சிறப்பத்தவன் என்றும் பாவி என்றும் துரோகி என்றும் பேசிவிட்டேனே. பகவான் செருப்பு என்று உரைத்த போது சிந்தனை குகுந்தது போல ஒரு நேரத்தில் மக்களுக்கு படியளந்து பார்க்கலுக்கு சென்ற தேவியாரை காண, அது சமயத்தில் தங்கள் பாதத்தில் உள்ள பாதரட்சியை கொண்டு சென்று பள்ளியறைக்கு விட்டீராம். அப்பொழுதே பாதரட்சை கேட்டதா, சுவாமி நான் வாய்ப்படிக்கு வெளியிருக்க வேண்டிய என்னை நீங்கள் வாழ் இந்த பள்ளியறைக்கு விட்டீரே, இது முறையற்றது, என்னை எடுத்துச் சென்று வெளியே விடுங்கள் என்று உரைத்ததாம் தங்கள் பாதுகை. நீர் என்ன உரைத்தீர்? இன்று சிந்தனை தவறி கொண்டு வந்து விட்டேன், பொறுத்து தேவியை கண்டு வரும்பொழுது மீண்டும் அனைத்து செல்வி என்று கூறி அண்ணா தேவியாரை காண சென்றாராம். அது நேரத்தில் தங்கள் அருகில் உள்ள சங்கு சக்கரம் தங்கள் பாதுகை பார்த்து, ஏ செருப்பே, வாய்ப்படிக்கு வெளியிருக்க வேண்டிய நீ நாங்கள் வாழ இந்த பள்ளியறைக்கு வரலாமா என்று கேட்டதாம். அதற்கு பாதரட்சி உரைத்ததாம், நானா வரவில்லை, பகவான் கொண்டு வந்து விட்டார், அதற்கு நானா பொறுப்பு, என்னை ஏன் ஏசுகிறேன் என்று கூறியும் கேளாமல் பலவாறு கேலியும் கிண்டலும் செய்ததான் சங்கு சக்கரம். சில நேரம் கழித்து புறப்பட்டு வந்தீராம் பாதரட்சை அணிய. நடந்து உரைத்ததான் பாதரட்சி. நீங்கள் என்ன உரைத்து? பாதரட்சை, உன்னை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்த அந்த சங்கு சக்கரம் அடுத்த பிறகு எமக்கு தம்பிகளாக பிறப்பார், அன்றாட உன்னை துதிப்பார், இது நிச்சயம். அன்று கொடுத்து சாபகட்டளை. பகவான், நீங்கள் ஒரு சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்து அருகில் உள்ள சங்கு சக்கரம் தங்களுக்கு தம்பிகளாக பிறந்தன. விதிவசத்தால் காணக புறப்பட்டு பரதனை பின்தொடர்ந்தார், தங்கள் பாதை எடுத்து சென்றார். அன்று முதல் இன்று வரை பூஜை செய்து வருகிறார் நந்தி கிராமத்தில். நீங்கள் கொடுத்ததிலும் தவறில்லை, அவர் எடுத்து சென்று பூஜை செய்வதிலும் தவறில்லை. இத்தனை நேரம் நான் பேசிவிட்டேனே பகவான், இதுதான் தவறு. சித்திர நான் புத்தியோ மயங்கி அற்ப போகமே விளங்கனாலே. ராமா ராமா, நான் வாழக்கூடாது சாமி, மடிய வேண்டும். அப்படி நான் மடிந்த பிறகு இனி முற்றிலும் மறைய வேண்டும். நான் முற்றிலும் மறைய வேண்டும். முகுந்தனே கருணை செய்வா வாழக்கூடாது. ஆனால் என் நாட்டு மக்கள் என்னோடு அழியக்கூடாது. என் நாட்டுக்கு ஒரு தலைவன் தேவை. அடியன் பேசிய குற்றம் உயிர் வாழ்ந்து விடு, உயிர் வாழ்ந்து விடு. விட்ட பாடத்தை எடுத்துக்கிறாயா? யோசித்தீர்களா சுவாமி? சுவாமி, புண்பட்டவர் எங்க இனத்தில் வாழ்ந்ததே கிடையாது. ஒரு குரங்குக்கு அடிப்பட்டா மற்ற குரங்கெல்லாம் அடிப்பட்ட குரங்கு சேர்க்காது. அதை போன்று நான் அடிப்பட்ட குரங்கு. நான் வாழக்கூடாது சுவாமி. அப்படி ஒரு வகையில் இவர்களெல்லாம் என்னை சேர்த்து விட்டாலும் என்ன பேசும் உலகம்? தன் தாரம் இருக்க தம்பி தாரத்தை புனை செய்ய ஆசைப்பட்டானே, இவன் ஒரு மன்னனா? மீண்டும் உயிரோடு வாழ்கின்றானே.
என்று எல்லோரும் குறை கூறுவார். அது என் காதலை கேட்டு நான் வாழலாமா? கூடாது சாமி, நான் மடிய வேண்டும். அப்படி மனிதாதான் என் வாழ்க்கையின் வரலாறு எதிர்கால சரித்திர ஏட்டிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படட்டும். தன் தாளம் இருக்க மற்றவன் தாளத்தை எவன் ஒருவன் புணர்ச்சி செய்ய ஆசைப்படுகின்றான் அவருக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும். எனக்கு வரம் தேவை. என்ன வரம் வேண்டும்? கேள் தருகிறேன். சுவாமி, நான் மடிந்த பிறகு இந்த நாடு என்னோட அழியக்கூடாது. இந்த நாட்டுக்கு ஒரு தலைவன் தேவை. இதோ பார்த்தாயா, என் தம்பியை நல்லாட்சி புரிவான். ஆனா ஒரு சில நேரத்தில் குடிப்பான். அது எங்க குலாச்சார தொழில், அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி குடித்து கும்மாளம் போடு தருவாய். அடே சுக்ரீவா, உன்னால் அல்லவோ வாலிமாண்டான் இப்படி குடித்து கும்மாளம் போடுகிறாயே என்று நீங்கள் என் மீது ஏவிய கதை போல் என் தம்பி மீது உங்கள் தம்பிமார்கள் ஏவாமல் காத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல சுவாமி, அது மட்டுமல்ல சுவாமி, நான் மடிந்த பிறகு என் கற்புக்கரசி உயிரோடு வாழ மாட்டார். அப்படி இருவரும் மடிந்த பிறகு எங்களுக்கு என்று ஒரே ஒரு பிள்ளை அங்கதான். அவன் யாரை பார்த்து அம்மா அப்பா என்று அழைப்பான். அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை என்ற ஏக்கமே இருக்கக்கூடாது. தாயும் நீரே, தெய்வமும் நீரே என்று கொடுத்தால் சுவாமி, அது மட்டும் இங்கே பார்த்தாயா, இந்த இரவெல்லாம் கொட்டும் பணியிலே இங்கே காத்து கண்ணுடித்துக் கொண்டிருக்கிறார்களே, எதற்கு? ஏன் நமது வரதம்மாள் என்று சொல்லப்பட்ட அம்மையார்கள் சாலோக சாரூப சாமீப சாயுட்சம் என்னும் 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று கண்ணுடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, எனக்கு முக்தி மோட்சம் கொடுப்பதற்கு என் தாயாருக்கு முக்தி மோட்சம் கொடுப்பீர் என கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. அப்படியே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. அப்படியே தோல் கண்டார் தோளே கண்டார், திரு தாள் கண்டார் தாளே.